அதனால சொல்லுங்க. நைட் F2 ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. நைட் D2 ஆடினா அவங்க வந்து ரூக் D2 ஆடிடுவாங்க. ரூக் D2 ஆடினாங்கன்னா நமக்கு என்ன நன்மை இருக்கு? நமக்கும் ஒரு யானை, நம்மளுக்கும் ஒரு குதிரை இழக்கிறோம், அவங்களும் ஒரு குதிரை இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த நன்மையும் இல்லை. நான் ஒரு நகர்வு சொல்றேன். நைட் டு C3 ஆடிட்டா அவங்க அந்த குதிரைய சிப்பாய வச்சு எடுத்துதான் ஆகணும். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நம்ம பிஷப் C2 ஆடிடலாம். இருமுனை தாக்குதல் அந்த யானைக்கும் அரசருக்கும். அரசரை நகர்த்தின பிறகு அவங்க யானையை எடுத்துக்கலாம். அவங்க அரசிக்கும் தாக்குதல். நம்ம ஒரு குதிரையை கொடுக்குறோம், அதுக்கு பதிலா ஒரு யானைய இல்ல இந்த இடத்துல அதுவும் சரியா வரலையே. ஏன்னா யானை எடுத்துக்கிட்டா கூட அது நல்லதுதான். அவங்க பதிலுக்கு அவங்க யானையை வச்சு எடுத்துருவாங்களே. அப்ப நம்ம ஒரு மந்திரியும் ஒரு குதிரையும் கொடுக்குறோம், ஒரு யானைக்கு மட்டும் பதிலா. சரியா படல. நான் சொன்ன ஆய்வோட முடிவு உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்ல மீண்டும் ஒரு முறை சொல்லவா? புரிஞ்சவங்க யாராவது திரும்ப சொல்லுங்க பாக்கலாம். லேக்கா முதல்ல சொல்லுங்க. நைட் C3 அவங்க பான் வச்சு வெட்டுவாங்க. நம்ம வந்து பிஷப் C2 ஆடினா அவங்க கிங்க நவுத்தினா நம்ம அவங்க ரூக்க வெட்டலாம். அவங்க அப்புறம் நீங்க சொல்ல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்க கவனிக்கல. அதுக்கு அப்படி வெட்டுறதுனால என்ன நடக்குது? ஒரு யானை நமக்கு மொத்தமா கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அப்படி இல்லைன்றதுனால அது வேணாம், அது தப்பு. அவங்க அந்த மந்திரி எதை வச்சு எடுப்பாங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதான் அந்த ஆய்வோட முடிவு. அதனால நம்ம அதை வேணாம்னு நினைக்கிறோம். அதனால இப்ப நம்ம திரும்ப மொத்தமா வேற யோசிப்போம். என்ன ஷானி, இன்னைக்கு வேகம் குறையுது, சீக்கிரம். ஆசிசி யோசிச்சிட்டீங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன். நான் அதுவும் சரியா படல. அதுல ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, குவீன் C2 கிங் C2 நைட் G3. அப்ப இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஒரு அரசியை இழந்துட்டோம் ஒரு சிப்பாய்க்காக. அதுக்கு பதிலா 2 சிப்பாய் எடுத்திருக்கோம் இப்ப வரைக்கும். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா?
என்ன பண்ணிருக்கேன் அந்த இடத்துல அவங்க வர செக்க குவீன் D3 ஆடி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா நாம பிஷப் D3 ஆடினா கூட அவங்க நைட் D3யோ கிங் D3யோ ஆடிக்கலாம். அப்படி பார்த்தா நமக்கு வந்து 2 சிப்பாய் தான் கிடைக்குது. அதுக்கு பதிலா ஒரு குதிரையும் அரசியும் கொடுத்துட்டு ஒரு அரசியை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால அதுவும் வேண்டாம். சரி, இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுதா? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க? ஆசிஷ் சொல்லுங்க. ஓகே மாமா பாய். Issue wrong. நான் இப்ப இன்னொரு ஆய்வு சொல்றேமா. என் சிறு மூளைக்கு எட்டிய வரை இதுதான் சிறப்பான நகர்வாக இருக்கும் என்று தோன்றுகிறது. தங்களுக்கும் அப்படியே தோன்றினால் கூறுங்கள். நைட் C2 சரியா? நைட் C2 ஆடினா இருமுனை தாக்குதல் அந்த 2 யானைக்கும். அவங்க ஒரு யானையை நகர்த்தினா இன்னொரு யானையை எடுத்துக்கலாம். அந்த அவங்க அரசியை வச்சு நம்ம குதிரையை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஆய்வோட நீட்சி தான் இந்த 3வது ஆய்வு. அதேதான், நம்ம பிஷப் டு C2 ஆடிடலாம். பிஷப் டு C2 ஆடிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? நைட் டு C2. சாரி நைட் டு F2. சரி, என்னன்னு பாருங்க. அப்போ சரியாதான் இருந்தது. நைட் F2, குவீன் F2. இல்ல எடுக்கலனாலும் அந்த யானை எடுத்துக்கலாம். நைட் F2, குவீன் F2, பிஷப் C2, டபுள் அட்டாக் தான். நகர்த்தின பிறகு அந்த யானையை மொத்தமாவே நம்ம எடுத்துக்கலாம். சரியாதான் வருது. ஆனா அதுலயும் நமக்கு சமமா தான் போகுது. ஆனா அதை விட சிறப்பா எதுவும் இல்லையே. சரி, அந்த திரையில வைங்க, நம்ம ஆய்வு பண்ணலாம். மீண்டும் ஒரு ஆய்வு பண்ணலாம். இருங்க. இப்ப அரசரை நகர்த்திருக்காங்க. அதுதான் ரீதியா. ஏமா இந்த நகர்வு சரின்னு இல்லமா சொல்லுது. ஆடுங்க.
அங்க முதல் ஆய்வுல NF3 நம்ம முதல்ல பார்த்தது சரின்னு சொல்லுது, மேட்டின் வேற சொல்லுது. சரி, நம்ம வாரியர் கெயினுக்கு மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டோம், டயகனல் வைஸ் பார்க்கவே இல்லை. அதுதான் தப்பு பண்ணிட்டோம். NC3ல நைட் கெயின், வாரியர் கெயின், பீஸ் கெயின் எல்லாம் பார்த்தோம். ஆனா மேட்டின் 2 அந்த குயின் செக்கும் பார்த்தேன், குயின் F2, குயின் C2ல குயின் செக்கும் பார்த்தேன். ஆனா அதுக்கு அப்புறம் ஒன்னும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கு மேல இருக்கிற அந்த அரசிக்கு மேல இருக்கிற சிப்பாய் எடுக்கணும்ன்றத பார்க்க எல்லாருமே தவறிட்டோம். பரவாயில்ல, அது கொஞ்சம் சரி. அடுத்தது இன்னும் கவனமா பார்ப்போம். அடுத்த புதிப்போம். புரிஞ்சிச்சா? மீண்டும் ஒரு தடவை பார்க்கணுமா, சொல்லணுமா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. சரி சரி, திரையை பகிருங்க, அடுத்த புதிர் பண்ணலாம். குயின் E1 ஆடிடலாம். குயின் E1, ரூக் E1 அரசரால மேல மட்டும்தான் வர முடியும். மேல வந்ததுக்கு பிறகு H3 ஆட்ட முடிஞ்சது. அப்புறம் எதுக்கு முழு ஆய்வையும் சொல்லி முடிக்கிறோம்? திரும்ப அந்த கேள்வியே தேவையில்லை, டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தா கேட்கலாம். இது நான் என்ன சொல்றேன், குயின் E1, குயின் சாக்ரிஃபைஸ் பண்ண செக்மேட் ஃபீச்சரிங்க, குயின் சாக்ரிஃபைஸ், குயின் E1, ரூக் E1 பாண்ட் H3 எதிர் அரசரை கைது பண்ணி சிறைப்பிடிச்சிட்டேன்னு சொல்றேன். அப்ப அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க திரும்ப அதை கேட்கலாம், சொல்லலாம். தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை பத்தி கேட்க என்ன இருக்கு, சொல்லுங்கப்பா. என்ன ஆன்சரே பண்ண மாட்டேற? தெரியலையா? ஆன்சர்
rook g8, king g8, queen to f8, fashion 8. queen g8. இல்ல இல்ல வேணாம், queen இல்ல queen g8 இல்ல, இருங்க, இதுவும் போன புதிர் மாதிரி தான். queen f8 சரிதான், ஆனா இப்ப கிடையாது. பிஷப் டு c4 ஆடின பிறகு பிஷப் c4 அந்த டயகனல்ல நம்ம போன தடவை அந்த விட்டோம், இந்த தடவை அதே மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப queen to fashion 8, f8ன்னு சொன்னேன். சொல்லுங்கப்பா. இந்த சூழலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கில்லட்டின் ஓவர் தி நிக்ன்ற கதை தான். குயின் g7ல செக்மேட் வருது. அதை தடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த குதிரையை எடுக்கிறது தான். அந்த குதிரையை எடுத்துடலான்னு தான் எனக்கும் தோணுது. அதுக்கப்புறம் அந்த யானை அங்க வந்துச்சுன்னா ரூக் g5 அடுத்தது ஆடுவாங்க. அப்போ நாம எப்படி அதை தடுக்கிறது? அப்ப நம்ம அரசியை கொடுத்து அந்த யானை எடுக்கிற மாதிரி இருக்குமே, அது மட்டும் அதுக்கு என்ன பண்றது? அது இல்லாம நம்ம chess.com எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரேட்டிங்கை தாண்டிட்டோம், இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ரேட்டிங் கிட்ட போறோம். அந்த இடத்துல இப்படி ஒரு எளிதான ஒரு நகர்வு தான் புதிரா இருக்குமான்ற இன்னொரு சந்தேகமும் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிங்க. அதுவே கூட முதல் நகர்வா வச்சுக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிங்க, வேற ஏதாவது இருக்கா? P6 or PBL. இந்த நிரந்தர இணைப்பை பத்திரமா வச்சுக்கோங்கம்மா. இதுலதான் எப்பயுமே வகுப்பு துவங்கும். சொல்லுங்க.
GFI ரூட் சரி எடுத்துருங்க பாத்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வீரங்க என்ன சொல்லுவாங்க தெரியும். எடுத்துருங்க பாத்துக்கலாம். GFI அடுத்தது ஆஷிஷ் இருக்காரு, ஷான் இருக்காங்க, பாத்துக்கலாம். ஆடுங்க. உங்களுதே நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கல, முன்னாடி இருந்தா தொடரும், பிரச்சனை இல்ல. அது அவங்க கண்டிப்பா ஆடுவாங்கன்றதுல குழப்பம் இல்ல ஆஷிஷ். ஆனா என்னன்னா அடுத்த நகர்வு ரூப் G5 வரப்போகுது, என்ன பண்றது? அதுதான் ரூப் G5 வரட்டும், பிரச்சனை இல்ல. நம்ம அரசியை வச்சு எடுத்துக்கலாம். இல்ல இந்த இடத்துல அது வேற வழி இல்ல ஷான். ரூப் G5 குயின் G5 ரூப் G5க்கு குயின் G5 ஆடாம அரசரை நகர்த்துறதுக்கு ஒரே ஒரு சதுரம் தான் இருக்கு, H8. ரூப் G5 கிங் H8 ஆடினா அவங்க குயின் G7 ஆடிடுவாங்க, ஆட்டம் முடிஞ்சிடும். செக்மேட் ஆன் H8 வந்துடும். அதனால நம்ம அரசியை வச்சு எடுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி நகர்த்தப்படுறோம். அரசரை பாதுகாக்கிறது தானே இருக்கிறதுலேயே வலிமையான படை வீரர் அரசர் தானே. அரசு இல்லாமையும் ஆட்டம் தொடரும். அரசர் கைது பண்ணி சிறைப்படுத்திட்டா ஆட்டம் தொடராது. அப்ப இறுதியில கிங் அண்ட் பான் இன்டி கேம் எல்லாம் கூட இருக்கு. அதனால ரூப் G5க்கு கிங் H8 போனா முடிஞ்சிடும். அதனால நம்ம அரசியை கொடுத்து அதை தடுக்கிறோம். இந்த இடத்துல நாம இப்ப என்ன நகர்வு இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நான் இங்க கருப்புல இருந்தேன்னா ரூப் டு E5 ரூப் டு E6 தான் ஆடுவேன். அவங்க யானையை வச்சு ஒரு தாக்குதல் நடத்தினோம்னா அரசியை கொடுத்து அந்த தாக்குதலை தடுத்துருவேன். திரும்ப என்னோட அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது, குயின் G5 ரூப் G5 குயின் G5 குயின் G5. நான் அரசியை இழந்திருந்தாலும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ள போயிடுவேன். ரூப் G6 ஆடும்போது டெம்போ கெயின், நாம கவுண்டர் அட்டாக் பண்றோம் அவங்க அரசிய. அதனால நான் ரூப் E6 தான் விளையாடுவேன். விளையாடுங்க பாக்கலாம், கணினி ஒத்துக்குதான். ரூப் டு E6 ஆடுங்க, நம்ம கணக்கிட்டதுதான், அவ்வளவுதான். சரி அப்ப என்னன்னு பாருங்க. அது அங்க குயினை வச்சு எடுக்கலன்னா இருக்கிற ஒரே ஒரு நகர்வு அரசியை நகர்த்துறது தான். அது பொருத்தமா எனக்கு படல. தேவையில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, யானையை வச்சு தடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நான் இதை எப்படி கணக்கிட்டேன்னா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம கூடுதலா தான் இருக்கிறோம். ஹாய் விஷ், அப்படியே புதிர்ல சேர்ந்துக்கோங்கப்பா. அப்படியே பாருங்க, ரூப் G6 ஆடிட்டா அவங்க ரூப் வச்சு பான் வச்சு எடுத்துக்கலாம். இதுவே நாம இந்த இடத்துல ரூப் G6 ஆடாம குயின் G5 நாம ஒண்ணு கணக்கிட்டோம்ல, குயின் டு G5 குயின் G5 குயின் G5 அதுக்கப்புறம் ரூப் G6. அதுலயே நம்ம கூடுதலா தான் இருக்கிறோம். ஏய் ஏன்டா அடிச்சிட்டே இருக்கிற, அமைதியாடா. ரூப் G6 நாம ஒரு வேரியேஷன் கணக்கு பண்ணோம்ல, குயின் டு G5 குயின் G5 குயின் G5 ரூப் G6. அதுலயும் நம்ம கூடுதலா தான், அதாவது எக்ஸ்சேஞ்ச் டவுனா இருக்கு. அதனால அது வேணான்னு சொல்றாங்க. சரி நம்ம திரும்ப அடுத்த புதிர் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிங்க. விஷ்ணு ஏற்கனவே ஒரு திரை தானப்பா நம்ம பார்க்க முடியும், யாருல பண்ணா என்ன. சரி பண்ணலாம், திரையை பகிருங்க, உங்களுக்கு பண்ணலாம். பண்ணலாம், மாத்தி பண்ணலாம். என்ன இங்க பாருங்க, இதுல விஷ்ணு வந்து பசில் ரேஷோட புல்லட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆரம்பிக்கிறதுக்குள்ள பசில் ரேஷோட புல்லட் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பாக்கலாம். ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க.
Look out for good checks and checkmate. சிறப்பு. அடுத்தது false in moves that will end in a checkmate. சிறப்பு. அடுத்தது ஷான், அதுல உள்ள இப்ப பேசுனது வந்து விஷ்ணு அண்ணா, உனக்கு தெரியும், நேர்ல பாத்துருக்க, விளையாடும் போது பாத்துருக்கல. சரி, அடுத்தது மூணாவது புல்லட் பாயிண்ட் பசில் டிஷ்க்கு. மாஸ்டர் தெரியல மாஸ்டர். நீங்க ஒரு பக்கம் ஆரம்பிங்கப்பா. நான் மூணாவது புல்லட் பாயிண்ட் விஷ்ணு கிட்ட கேட்டேன், வேற யாருக்குனாலும் கூட சொல்லலாம்.